தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 2 ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட் பேட்சில் டெஸ்ட் 1ஓட மேக்ஸ் ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். முதலாவது கொஷின்ஸு நம்மகிட்ட போர்டு வசதியெல்லாம் பெருசாக இல்லைங்க. அதாவது ஆன்லைனில் எடுக்கிற மாதிரி போர்டு வசதியெல்லாம் இல்லை. ஸோ அதனால் ஒரு சில கொஞ்சம் கையில் எழுதி தான் எடுக்க வேண்டியது இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. புரியாத விஷயங்கள் என்னால் முடிஞ்ச வரை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதலாவது கேள்வி ரொம்ப ஈஸியான கேள்வி தான். 48 × 7 - 36 × 6 = x × 5. இதுக்கு பயன்படுத்துகிற விதி பார்த்தீங்கன்னா போர்டு மாஸ் விதி தான் பயன்படுத்துவோம். அதாவது ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிற சால்வ் பண்ணணும், ரெண்டாவது ஆஃபு, மூணாவது பார்த்தீங்கன்னா டிவிஷன், அதாவது வகுத்தல், பெருக்கல், கூட்டல், கழித்தல். இந்த வரிசையில் தான் நாம் பயன்படுத்தி சால்வ் பண்ணணும். சரிங்களா? இப்போ இதில் ப்ராக்கெட் எதுவும் இல்லை, ஆஃப் எதுவும் இல்லை, டிவிஷன் எதுவும் இல்லை. அடுத்து என்ன இருக்குன்னா மல்டிப்ளிகேஷன் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். 48 × 7 336, 6 × 36 216. சரிங்களா? ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பு 336 - 216 = x × 5. இப்போ 336ல் 216 போனால் 120. இந்த x × 5 அப்படி எழுதிக்கலாம். இப்போ இந்த எக்ஸ் வச்சுட்டு இந்த 5 இந்த கொண்டு போனோம் அப்படின்னா x = 24. ஆன்சர் ஆப்ஷன் இ, x = 24. அடுத்தது இரண்டாவது கேள்வி. x + y + z = 9 மற்றும் xy + yz + zs = 20x எனில் x² + y² + z² மதிப்பு காண்க. இது ரொம்ப சுலபமானது தான். ஃபஸ்ட்டு இந்த ஃபார்மை உங்களுக்கு தெரியணும். x + y + z² = x² + y² + z² + 2xy + 2yz + 2zx. சரிங்களா? இப்போ நாம் இதில் பிரதியிடலாம். x + y + z எவ்வளவு? 9. அப்போ 9 இங்கே கொண்டு வந்தால் 9² = x² + y² + z². இதோட வேல்யூ நமக்கு தெரியாது. பட் பார்த்தீங்க அப்படின்னா 2 × xy + yz + zx இதோட வேல்யூ நமக்கு கொடுத்துருக்குறாங்க. எவ்வளோ? 26. அப்போது அந்த வேல்யூ நாம் இந்த இடத்துல பிரதிடுறோம். 9² = x² + y² + z². இதோட வேல்யூ தெரியாது. + 2 × இதோட வேல்யூ 26 அப்படிங்கிறத பிரதிடுறோம். அப்போ 9² பார்த்தீங்கன்னா 81 = x² + y² + z² + 2 26 52. இப்போ இந்த 52 எந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா 81 - 52 = x² + y² + z². அப்போ 81ல் 52 போனால் 29, x² + y² + z². அப்போ x² + y² + z² = 29 அப்படிங்கிறது தான் இதோட சுருங்குதல் வடிவம். ஆக்சுவலாக நம்ம இதில் பார்க்குறதே சிம்பிளிஃபிகேஷன்ஸில் தான் 10 கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம். அதுதான். மூணாவது சுருக்குக. என்ன கொஷின்னு பாருங்கள். 4x² y / 2z² × 6xz³ / 20y⁴. சரிங்களா? இது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4x² y அப்படி எழுதிக்கங்க, 6xz³ அப்படி எழுதிக்கங்க, 2z² அப்படி எழுதிக்கங்க, 20y⁴ அப்படி எழுதிக்கங்க. அதாவது பொதுவாக எல்லாத்தையும் பொதுவாக எழுதிக்கிறீங்க. அடுத்தது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொன்றா அடிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 4, இங்கே அடித்தா 5, 5 20 5. அடுத்தது பாருங்கள், இங்கே 6, இங்கே அடித்தா 2, அப்போ இங்கே 3. அடுத்தது வேறு என்ன பொதுவாக இருக்குது? இங்கே கீழே இங்கே z² இருக்குது. இங்கே அடித்தா z மட்டும் இருக்கும். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா இங்கே y⁴ இருக்குது. ஆனால் மேலே y மட்டும்தான் இருக்குது. அப்போ y⁴ இங்கே y, இங்கே அடித்தா y³ இருக்கும். இது ரொம்ப சிம்பிள் தான். இப்போ பேலன்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். x² y இருக்கும், 3xz³ இருக்கும், z² 5y⁴. இதுலேயும் எல்லாத்தையும் நம்ம கிராஸ் பண்ணணும். z² இது எல்லாத்தையும் பொதுவாக எல்லாத்தையும் அடித்தா கடைசியாக வர ஆன்சர் 3x³ z / 5y³. இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியானதான். இதில் ஒன்றும் பெருசாக கஷ்டமான எதுவும் இல்லை. அப்படியே பொதுவாக இருக்கிறது எல்லாத்தையும் அடிச்சிங்கன்னா அடுத்தது ஆன்சர் வந்துடும்.
அடுத்து 4 சுருக்குக. கொஷின் பாருங்கள், 5t by 4t minus 8 into 6t minus 12 divided by 10t. சரிங்களா, இதை தான் நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ரெண்டு வந்து இன்ட்டில் இருக்கா, ஸோ இன்ட்டில் வந்து எழுதிக்கங்க. அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா 5t by cube divided by 10t, 5t cube divided by 10t. இந்த ரெண்டு கிராஸ் பண்ணுங்கள். 5 5 10 அடித்தா இங்கே 2 t, இங்கன்னா t ஸ்கொயர், அப்போ t ஸ்கொயர் பை 2. அடுத்தது இந்த ரெண்டையும் வந்து நம்ம தனியாக எடுத்துக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக 6 வெளியே எடுத்தோம்னா 6 into t minus 2. இதில் 4 பொதுவாக வெளியே எடுத்தோம்னா 4 into t minus 2. அப்போ நமக்கு என்ன பேலன்ஸ் இருக்குது, t ஸ்கொயர் டிவைடட் பை 2 into 6 into t minus 2 divided by 4 into t minus 2. இதில் எதெல்லாம் பொதுவாக இருக்கோ அதை அழைச்சலாம். t minus 2 t minus 2 கேன்சல் ஆயிருங்களா. இந்த 2 வந்து இங்கே மேலே கிராஸ் பண்ணிங்க அப்படின்னா 3, அப்போ 3t ஸ்கொயர் டிவைடட் பை 4. இதுதான் வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்தது 5வது கேள்வி, 3y minus 3 divided by y, 7y minus 7 வகுத்தல் 7y minus 7 divided by 3y square. இப்போ வகுத்தல் இருக்கிறத பெருக்கல்ல மாற்றம் என்ன பண்ணணும், ரெண்டாவதாக இருக்கிறத தலைகளாக எழுதணும்னா வகுத்தல் இருக்கிறது பெருக்கல்ல மாறிடும். இப்போது 3y minus 3 divided by y into 3y square divided by 7y minus 7. இப்போ பாருங்கள், இந்த 3y minus 3 என்ன பொதுவெளி எடுக்கலாம், 3 பொதுவெளி எடுத்தோம்னா 3 into y minus 1 divided by y. அடுத்து 3y square அப்படி எழுதியாச்சு. அடுத்தது 7y minus 7ல் வந்து 7 பொதுவெளி எடுத்தோம் அப்படின்னா 7 into y minus 1. இப்போ இது எதெல்லாம் கிராஸ் பண்ணலாம், y minus 1 y minus 1 கிராஸ் பண்ணிக்கலாம். y இங்கே வரும், இந்த y போயிடும். அப்போது 3 into 3y வந்து 9y divided by 7. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது 6வது கேள்வி, சுருக்குக. எல்லாமே வந்து சிம்பிளிஃபிகேஷன் தான் வந்து நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா, ஸோ அதுதான் சுருக்குக. கொஷின் பாருங்கள், பார்க்குறதா கஷ்டமாக இருக்கும், ரொம்ப சுலபம். 15t cube divided by 4t minus 8, 6t minus 12 divided by 20t power 4, 36 by 90, 4t by t square. சரிங்களா, இப்போ ஃபஸ்ட்டு எடுத்துக்குவோம். 15t cube divided by 4t minus 8ல் பார்த்தீங்கன்னா 4 வெளியே பொது வெளியே எடுத்தோம்னா 4 into t minus 2. 6t minus 12ல் 6 பொது வெளியே எடுத்தால் 6 into t minus 2. இந்த 20t power 4 அப்படி எழுதிக்கலாம். இதில் பாருங்கள், 1 9 4 36, அப்போ 4 by 1. இதில் பார்த்தீங்கன்னா 4t by t ஸ்கொயர் அப்படியே இருக்கும். அடுத்த ஸ்டெப் பாருங்கள், இதில் எல்லாமே இன்ட்டில் தான் இருக்குது, எங்கே வேணாலும் வந்து கிராஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ இங்கே 4 இருக்கா, இந்த 4-ஐ கிராஸ் பண்ணிக்கலாம். இங்கே 20 இருக்கா, இங்கே அடித்தோம்னா 5t பவர் 4 வரும். அப்போ இந்த 5ம் இங்கே 15 அடித்தா இங்கே 3 இருக்கும். அப்போ எல்லாமே டோட்டலாக வந்து கிராஸ் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பேலன்ஸ் இருக்கும் அப்படின்னா, இந்த t minus 2 இந்த t minus 2 இதுவும் வந்து உங்களுக்கு கேன்சல் ஆயிரும். இந்த 4 போயிடும், இந்த 4 போயிடும், இந்த 20 போயிடும், இங்கே 5 இருக்கும், இந்த 5 போனால் இங்கே 3 இருக்கும், இங்கே t பவர் 4 இங்கே ஒரு t மட்டும் பேலன்ஸ் இருக்கும் இல்லைங்களா. ஸோ எல்லாமே கிராஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 18 divided by t cube போகும். ரொம்ப சுலபம் தான், நீங்கள் எழுதுனீங்கனாவே உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஆக்சுவலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதுனா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்குரிய வசதி இல்லாதனால நம்ம எழுதி லெசன் எடுக்க வேண்டியதாக இருக்குது. அடுத்தது 7வது கேள்வி, மதிப்பு காண்க. ஈஸி. 1 + 1/8 - 27/8. என்ன பகுதி எதுவுமே ஒரே மாதிரி இருக்குது. இன்ட்டு வரது அப்படியே நம்ம கிராஸ் பண்ணி இன்ட்டு பண்ணிக்கலாம். ஆனால் இது ப்ளஸ் மைனஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணோம், பகுதி ஒரே மாதிரி மாற்றுறோம். அப்போ எல்சிஎம் எடுக்கிறோம். இப்போ எல்சிஎம் எடுக்க என்னது, கீழே 8ன்னு போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு பாருங்கள், கீழே 8னா மேலே 8ஆல் பெருக்கணும், அதுதான் அந்த 8. அடுத்து கீழே 8 இருக்குது, அப்படியே +1 போட்டுக்கலாம். இங்கேயும் கீழே 8 இருக்குது, அப்படியே -27 அப்படியே போட்டுக்கலாம். அப்போது
8 + 1 -27 பார்த்தீங்கன்னா 9 - 27/8. அப்போது -18/8. அப்போ ஆன்சர் -9/4. இது உங்களுக்கு ஈஸி தான். அடுத்தது 8வது கேள்வி. இந்த கொஸ்டினுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான் பாருங்கள். a + b + c × a² + b² + c² - ab - bc - ca = a³ + b³ + c³ - 3abc. இதுதான் வந்து அந்த ஃபார்முலா. சரிங்களா? இப்போது இந்த ஃபார்முலாவை படி இந்த கொஷினை வந்து நாம் மாற்ற போகிறோம். இந்த கொஷின் பாருங்கள், அப்படியே எழுதிக்கலாம். இது ரெண்டு கம்பேர் பண்ணி பாருங்கள். ஏ வந்து எக்ஸ், ஏ வந்து எக்ஸு, பி வந்து -2y, சி வந்து 3z. இப்படி இந்த ஃபார்முலா வந்து இதுக்கு மேட்ச் ஆகுது. இந்த a², அப்போ x², b² பதிலாக 4y², c² பதிலாக 9z², ab x -2y பெருக்குன்னா -2xy, இங்கே ஒரு மைனஸ் இருக்குல்ல, அப்போ இங்கே ப்ளஸ் ஆயிடுச்சு. -bc மைனஸ் இன்ட்டு b எவ்வளோ 2y 3z, அப்போது 2 3 6 ப்ளஸ் yz 6yz -3xy. ஸோ இந்த ஃபார்முலா சேம் மேட்ச் ஆகிறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஃபார்முலா ஈக்குவல் டு a³ + b³ + c³ - 3abc. நமக்கு ஏபிசி வேல்யூ தெரியுமா? அப்போ அந்த ஏபிசி வேல்யூவில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். தெரிஞ்சு அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, x³ - 8y³ + 27z³ + 18xyz. இது வந்து கிடைக்கும். ரொம்ப சிம்பிள். இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் அந்த ஏபிசி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த ஆன்சர் கிடைச்சிரும். அடுத்தது 9வது கேள்வி. x + 2 / 4y வகுத்தல் x² - x - 6 / 12y/6. இப்போது வகுத்தல் இருக்குது, பெருக்கல் மாத்திரம் என்ன பண்ணணும், தலைகளாக எழுதணும். தலைகளாக எழுதியாச்சு. இப்போ பாருங்கள், x + 2 × 12y² / 4y × x² - x - 6. இப்போது இந்த 4 12 அடித்தோம், இந்த 4ம் இந்த 12 அடித்தோம்னா என்ன வரும், 3 வரும். அப்போ இந்த ஒய்யும் y² அடித்தா 3y. மேலே என்ன இருக்கும், x + 2 × 3y. கீழே பாருங்கள், x² - 6 x - 6. இதை பார்த்து பார்த்தீங்கன்னா வர்க்கமூலம் காணோம். இது எடுத்தோம் அப்படின்னா பெருக்குனா -6 கூட்டினா -1. அப்போ என்ன பண்ணணும், 2 3 2 -3. அப்போது x + 2 x - 3. மேலே x + 2 இருக்கா, இந்த ரெண்டு கேன்சல் ஆச்சு அப்படின்னா 3y / x. இந்த ரெண்டு கேன்சல் ஆச்சுன்னா 3y / x - 3. இதுதான் ஆன்சர். அடுத்தது 10வது தீர்க்க. 5 × 1/2 6 × 1/2 -8 × 1/4. ரொம்ப ஃபஸ்ட்டு வந்து பின்னமாக இருக்குது, கலப்பு பின்னமாக இருக்குது, முழு பின்னமாக மாற்றுக்குவோம். I2 10 10 + 1, அதாவது கீழே பெருக்கி மேலே கூட்டணும் 11/2. இது கீழே பெருக்கி மேலே கூட்டினா 13/2. இது கீழே பெருக்கி மேலே கூட்டினா 33/4. பகுதி ப்ளஸ் மைனஸ், அதாவது கழித்தல் கூட்டலில் இருந்து பின்னம் இருந்ததுன்னா என்ன பண்ணணும், பகுதியை ஒரே மாதிரி மாற்றணும். அப்போ எல்சிஎம் எடுக்கணும். பகுதியை ஒரே மாதிரி மாற்றணும் அப்படின்னு என்ன பண்ணணும், கீழே 2 2 4. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் 4ன்னு மாற்றிக்கலாம். அப்போது ஃபஸ்ட்டு கீழே 2வது இருக்கணும், மேலே 2வது இருக்கணும். அப்போ 22. கீழே 2வது இருக்கணும், மேலே 2வது இருக்கணும். 26. இங்கே -33. இப்போ எல்லாத்தையும் கூட்டி கழிச்சிங்கன்னா 15/4. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ இதுதான் வந்து 10 கொஷினுக்குரிய ஆன்சரு. உங்கள் கொஷினை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ கொஷின் ஆன்சர் பண்ணிக்கிறீங்க என்னங்க செக் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.